எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். யாரும் இல்லா நமக்கு எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். அன்புல பண்ண மகளே, பாசத்துக்குரிய மகளே, போதும் வீடு எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள். இப்பொழுது ஆடி பாடி ஆனந்தமாக அங்கதேசம் புறப்பட இருக்கிறார்கள். பொண்ணும் புள்ளியும் வழி கூட்டி அமிச்சாச்சு. கையில முடிஞ்சது கொடுத்துட்டீங்களா? ஆரம்பிக்க போறாங்க. எல்லாரும் நீங்க போய் பார்த்து தூங்க. சுவாமி, எப்பிரவில் நான் செய்த மாலை சுத்தி எழுப்புவோம். மாலை மாத்தணும். மாலை மாட்டினால் சுபாங்கி மாலை மாட்டினார். ஒரு வாத்தியா இருக்கிறாரு அன்பு அப்படின்னு. அவர் உள்ள வருவார். இப்போ கர்ணனை வேஷம் மாட்டாரு. அவர் தான் அன்பு ஆசிரியர், தெருக்கூத்து ஆசிரியர், நாடக மன்றத்துடைய வாத்தியாரு அவர் தான். அவங்க டீம்ல 18 பேர் இருக்கிறாங்க. இது போல வன்னிய புராணம் அடுத்த வாரம் ஆடுவாங்க. வன்னிய புராணம் போய் ஆம்பா நான் கூட அடுத்த வாரம் நினைச்சேன். கேர்ஸ்மெட்ல வன்னிய புராணம் ஆமா இங்க ஆடிட்டு ராத்திரிக்கு போய் வன்னிய புராணம் நாடகம் ஆடணும். அதுல திரௌபதி அம்மன், பொன்னுருவி, சுபாங்கி, பல்வேறு அம்மனுடைய வேடங்களை எல்லாம் அணியக்கூடியவர்கள். விஜின்னு பேர் இந்த அம்மாவுக்கு. விஜி ஜோரா ஒரு முறை கை தட்டு. காவேரி பாக்கம் பக்கத்துல சுமைதாங்கி. ஆமா விஜி பேரு விஜி. இப்ப எனக்கு பொண்ணா வந்துக்கிறாங்க. நான் அந்த அம்மாவுக்கு அப்பா. டாடி இல்லம்மா, ஏமா இந்த இங்கிலீஷ்ல பசங்க மம்மி டாடி கூப்பிடுத்தீங்க இல்லையா? இப்போ மம்மின்னு கூப்பிட்டா என்ன அப்படின்னா, அது வந்து இங்கிலீஷ் டைரியில டிக்ஷனரியில மம்மின்னு கூப்பிட்டா என்னன்னா, மம்மின்னா போனோம். நம்ம அம்மாவை பார்த்து நம்ம பசங்க குழந்தைங்க எல்கேஜி பண்ணலாம். ஹாய் மம்மி படம், ஹாய் படம் படம் போனோம்னு கூப்பிடுவோம். டாடின்னு கூப்பிட்டா என்னடாதுன்னு அதுக்கு அர்த்தங்குதான்னு பார்த்தா, டாடின்னு கூப்பிட்டா அதுக்கு பேர் பாடையா. எப்ப மம்மிய போனோம்னு கூப்பிட்டா பாடையில் தானே வச்சு எடுத்துன்னு போனோம். பாத்தியா எப்படி வந்துச்சு? அதான் இங்கிலீஷ். அம்மா பாத்தியா? ஆ என்பது உயிர் எழுத்து, மா என்பது மெய்யெழுத்து. உயிரும் மெய்யும் சேர்ந்தா உயிர்மை எழுத்தாகிறது. மா என்பது உயிர்மை எழுத்து. அப்ப உடலும் உயிரும் சேரும் பொழுது ஒரு உருவாவது அந்த வார்த்தை அம்மா. பஸ்ல நாம போகும்போது கூட அவங்க அதையாவது மெரிச்சு போட்டோம்னு வச்சுக்க முடியா? சாரி அப்படி சொல்லக்கூடாது. மன்னிச்சுடுங்கன்னு யாராவது கேக்குறாங்களா? பத்தியா வார்த்தைக்கு அவ்வளவு புனிதம் உண்டு. என்னை மன்னிச்சுடுங்கன்னு சொல்ல மாட்டாங்க அவ்வளவு சீக்கிரம். சாரின்னு ஈஸியா பூரி சாப்பிட்டா மாதிரி சொல்லிவிடுவாங்க. ஆனா மன்னிச்சுடுன்னு கேட்க மாட்டாங்க. யாருக்கிட்டையும் மன்னிப்பு மட்டும் கேட்க மாட்டாங்க. அவ்வளோ வார்த்தை அந்த மாதிரி. ஒரு தவறு பண்ணிட்டா மன்னிச்சுடுன்னு என்னை கேட்கவே மாட்டாங்க. சாரின்னு எல்லார் வாயிலும் ஈஸியா பாத்தியா பெண்ணே? என் அன்புக்குரிய மகளே, இந்த விதர்ப்ப நாட்டை சீரும் சிறப்போடு அற்புதமான முறையிலே நான் ஆண்டு வருகிறேன். நாட்டை சிறப்பான முறையில் ஆண்டு வருகிறேன். ஒப்பற்ற மகளாக எனக்கு பிறந்து இப்பொழுது பருவ பெண்ணாக வளர்ந்திருக்கின்றாய் அம்மா. உன்னை காலாகாலத்தில் திருக்கல்யாணம் செய்து வைத்து பார்க்க வேண்டும் என்ற ஆசை எனக்கு வந்து விட்டதம்மா. சுபாங்கி
வைபோங்க கல்யாணம் சுபாங்கி வைபோங்க கல்யாணம் பொண்ணு புள்ளியே ஆளு சுத்தி போவோம்